சென்னை நங்கநல்லூரில் உள்ள பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் பிரின்ஸ் ஸ்ரீவாரி வித்யாலயா இணைந்து நடத்திய அறிவியல் மற்றும் கலை கண்காட்சி 2018 பிப்ரவரி மாதம் 2 மற்றும் 3 தேதிகளில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. My name is Srivasha. I am studying in 8th standard in Prince Srivari Vidyalaya. Let us see about my model respiratory system. Respiration is the soul of all living organisms. Without breathing, we can't live. These are the lungs. These are located on the chest on the either side of the heart. This is the heart. Basically, lungs are porous and its surface will be smooth, spongy and shining. If you are seeing the structure of the lungs, the air enters through this nostril and will be carried through this trachea, which is the main part of the lungs. This is the trachea and it will go to the lungs by the branchiae. These are the branchies. The branchies will split into a smaller and smaller tube called bronchioles. It will be inside this lungs. The bronchioles will enter into a small microscopic structure called alveoli. There only the exchange of gases takes place. In respiration, there are two stages. One is inhalation and the other is exhalation. During inhalation, the lungs will be expanded and the air enters the lungs. In healthy person, 5 to 6 liters of air will be intaked in one inhalation. In children, 2 to 3 liters of air will be intake according to their ages. During this inhalation process, the oxygen will be carried to the bloodstream. During exhalation, the lungs will be contracted and the carbon dioxide which is present in the used blood will be pumped from the heart to the lungs and will be expelled out. During this respiration process, the energy will be released from the food to do our activities. We can measure the function of the lungs with the help of spirometer. பிரின்ஸ் கல்விக் குழுமத்தின் தலைவர் முனைவர் கே வாசுதேவன் அவர்கள் அறிவியல் மற்றும் கலை கண்காட்சி 2018 பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். பொதுவாக நங்கநல்லூர் மடிப்பாக்கம் பள்ளிகள் சார்பாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மடிப்பாக்கம் பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் உண்டு இந்த அறிவியல் கலை மற்றும் கிராஃப்ட்ஸ் எக்ஸிபிஷன் நடத்துவோம். இந்த ஆண்டு முதல் நங்கநல்லூரில் 2 ஸ்கூல் இருக்குது. ஒன்று பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஒன்று பிரின்ஸ் ஸ்ரீவாரி வித்யாலயா சிபிஎஸ்சி. அதனால் நாங்கள் இந்த இயரில் இருந்து இங்கே வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 20,000 முதல் 30,000 பொதுமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் வந்து 90 அறைகளில் வைக்கப்பட்ட எக்ஸிபிட்ஸ் வந்து கண்டு கழித்தார்கள். அவர்களுடைய ரெசப்டிவ் மூடும் அது பார்த்த பிறகு அவர்களுடைய கமெண்ட்ஸும் எங்களை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருந்தது. எங்களுக்கு கிட்டத்தட்ட 1500 மாணவர்கள் கலந்து கொண்டு பேரணியை நடத்தினோம். நங்கநல்லூரில் முக்கியமான தெருக்களில் வந்து ஊர்வலமாக வந்து இங்கே வந்து சேர்ந்தோம். மாண்புமிகு கடம்பூர் ராஜு அமைச்சர் அவர்கள் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்து தொடங்கி வச்சாங்க. இது அறிவியல் கண்காட்சியை நடத்தும் பொழுது மாணவர்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் குறையுது, புது கிரியேட்டிவிட்டி நாலேஜை வந்து உண்டாக்குது. அவர்கள் மேலும் பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும்.
இதனுடைய தொடர்ச்சி தான் அவங்களுக்கு ரிசர்ச் அது போன்ற எண்ணங்களை உண்டாக்கிவிடும். அவர்கள் இப்போது செய்கிற ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அது வந்து பிற்காலத்தில் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே எண்ணத்திலேயே இருப்பாங்க மாணவர்கள். நம்ம பள்ளியிலே பிரின்ஸ் பள்ளியிலே நடத்திய கண்காட்சியிலே நம்முடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த பேரண்ட்ஸ் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டும் பப்ளிக் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டும் அவர்களை பெரிய ஆட்களாக ஆக்கி விடுகின்றன என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போன்று ஒவ்வொரு பள்ளியும் எல்லா இடங்களும் வந்து இப்போ அரசாங்கம் நடத்துது கல்வி அறிவியல் கண்காட்சியை வந்து எல்லா பள்ளிகளிலும் மாவட்ட அளவிலும் ஸ்டேட் அளவில் வந்து நடத்துகிறது. இப்போ நாங்கள் வந்து வருஷம் இனிமேல் வந்து நடத்திக்கிட்டு தான் இருப்போம். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்திட்டு இருந்தோம். இப்போ வருஷம் நடத்தினோம். அடுத்த வருஷம் நாங்கள் மடிப்பாக்கம் பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியும் மடிப்பாக்கம் பிரின்ஸ் ஸ்ரீவாரி பள்ளி இணைந்து கிட்டத்தட்ட 4000 மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நடத்த போகிறார்கள். அவர்களும் இதே போன்று தான் இருப்பார்கள். அதே போல் இந்த கலை நிகழ்ச்சிகள் சொல்லும்போது அவருடைய டேலண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஒரு குரூப் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க, ஒரு குரூப் வந்து கலை நிகழ்ச்சிகளை வந்து வித்தியாசமாக கொடுத்து எல்லோரையும் இங்கே வந்து பெற்றோர்களையும் பப்ளிக்கையும் வந்து ரொம்ப கவர்ந்தார்கள். த்ரூஅவுட் டே வந்து அவங்க கலை நிகழ்ச்சி நடத்தார்கள். 2 பள்ளிகளுடைய மாணவ மாணவிகள் நடத்தி எல்லோருக்கும் வந்து பெருமை சேர்த்தார்கள். இந்த சயின்ஸ் கண்காட்சி, இந்த அறிவியல் கண்காட்சி வந்து எல்லோரையும் வந்து எல்லா வகையிலும் எல்லா மாணவர்களையும் வந்து ஊக்குவிக்கும் என்று நான் நம்புகின்றேன். பிரின்ஸ் கல்விக் குழுமத்தின் துணைத் தலைவர் டாக்டர் விஷ்ணு கார்த்திக் இவ்விழாவை பற்றி பேசுகையில், அனைத்து பொதுகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நங்கநல்லூர் மற்றும் பிரின்ஸ் ஸ்ரீவாரி வித்யாலயா நங்கநல்லூர் அறிவியல் மற்றும் கலை கண்காட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே கிட்டத்தட்ட 2000-3000 மாணவர்கள் பங்கேற்று கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-150 மாணவர்கள் வந்து அவங்களோட சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் அறிவியல் கலை ப்ராஜெக்ட்ஸை வந்து இங்கே எக்ஸிபிட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். பள்ளி வளாகத்தில் நடந்த விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KN ராமச்சந்திரன், நீதியரசர் திரு TN வள்ளிநாயகம் மற்றும் பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி அவர்கள் முக்கிய விருந்தினர்களாக வந்திருந்து விழாவினை சிறப்பித்தனர். My dear parents, teachers and students, I am very happy to invite all of you in this evening to attend the valedictory function. We sent first circular, 50% response come, and the second circular we given, we got full 100% response from the parent side. They have taken more pains, they trained their children. Not only by parents, our teachers also, they are chasing the authority. Our teachers, though they crush, and தமிழ்ல சொல்லுவாங்களே பிழிஞ்சு எடுத்துருவாங்களே ஸ்டூடெண்ட், அது மாதிரி ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் டீச்சர்ஸ். So we extract talents from the student side and they displayed here today.
நீதியரசர் திரு டி.என். வள்ளிநாயகம் மாணவ மாணவியரை வாழ்த்தி பேசினார். திரு வாசவன் சொல்லியது போல, எவ்வாறு ஒரு ஆரஞ்சு பழத்தை பிழித்தால் தான் அதிலிருந்து சாறு எடுக்க முடியுமோ, அதுபோல மாணவ மணிகளை பிழிந்து பிழிந்து அவரிடம் இருக்கின்ற அந்த சாற்றினை, அந்த இனிப்பினை, அந்த வெற்றி கனியின் ஊற்றினை எடுப்பதற்கு முயன்று வெற்றி கண்ட குருகுல வாசிகளான இந்த ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாணவ மணிகளை ஆசீர்வதித்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி மட்டுமல்ல, வளமான வாழ்வு. நீங்கள் ஒரு பில் கேட்ஸாக, பிச்சையாக அல்லது அதற்கும் மேலே சிறந்த செல்வந்தர்களாக அந்த உலகத்திலே வாழ்வீர்கள் என்று வாழ்த்தத்தான் திரு நல்லி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அறிவு எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா? வேலின் கூர்மை போல ஷார்ப்பாக இருக்க வேண்டும். mere sharp knowledge is no good. அது வேலின் முகம் போல அகன்று இருக்கணும். ஒயிட் நாலேஜ். அந்த ஒயிட் நாலேஜ் மட்டுமல்ல, அது ஆழமான அறிவாக இருக்க வேண்டும். அதுதான் தண்டு, ஆழமான அறிவு. ஆகவே தமிழன் அன்றே அறிவு என்னால் என்ன என்பதனுடைய சிம்பல், அவனுடைய டெஃபினிஷன், அவனுடைய வரையறையை 2000 ஆண்டுகளுக்கு முன்னே நமக்கு சொல்லி சென்று விட்டான். அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஆகவே இந்த அறிவு கூர்மையாக அகன்று ஆழமாக இருந்து கொண்டால் இந்த உலகம் உங்கள் கையில் என்று உங்களுக்கு தெரிவிக்கவே நானும் என் பெயர் கொண்ட முத்துக்குமார சிவன் வந்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த பள்ளியிலிருந்து வெளி செல்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியரும் இந்த உலகத்திலே சரித்திரம் படைத்து பற்பல இந்த நாடு மட்டுமல்லாமல் விண்ணையும் வென்று ஒரு நல்ல நிலையிலே இந்தியாவை கொண்டு வருவார்கள். அடுத்த ஆண்டு விழாவின் போது நாம் சந்திரனிலே சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். பத்மஸ்ரீ நல்லி குப்புசுவாமி அவர்கள் அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசினார். இந்த பள்ளிக்கூடத்தில் 2 வருடங்களுக்கு ஒரு முறை அறிவியல் கண்காட்சி நடத்தி வருவதால் மாணவ மாணவிகள் விஞ்ஞானத்தின் பயன்பாடுகளை தெரிந்து கொள்வதால் இளம் வயதிலேயே விஞ்ஞான ஆராய்ச்சி செய்ய உற்சாகம் பெறுகிறார்கள். பரீட்சையில் வாங்கும் மார்க் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற நிறைய மார்க்குகள் அவசியம். அப்படி அதிக மார்க்குகள் பெற பாடப்புத்தகங்களை தவிர பல பொது அறிவு நூல்களையும் படிக்க வேண்டும். அதற்கு உங்கள் பள்ளிக்கூட நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கூட பருவம்தான் உங்களை நல்லவராக உருவாக்கி கொள்ள வாய்ப்பு தருகின்றது. இப்போது வளர்த்து கொள்ளும் குணநலன்கள் தான் நீங்கள் வளர்ந்த பின்பு பல துறைகளில் திறமையாக செயலாற்ற உதவுகிறது. விளையாட்டும் அப்படியே. இங்கிலாந்தின் தளபதி வின்ஸ்டன் சர்ச்சில் போரில் வெற்றி பெற்றதற்கு அவர் புகழ்பெற்ற ஈட்டன் பள்ளிக்கூடத்தில் படித்தபோது விளையாட்டுகளில் அதிகம் பரிசு பெற்றதே காரணம் என்று சொல்வார்கள். அதே போல் உங்களுடைய வெற்றியும் இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிலைமை உருவாகட்டும். உங்களுக்கும் உங்கள் ஆசிரியர்களுக்கும் நிர்வாகக்குழு உறுப்பினருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு K.N. ராமச்சந்திரன் பள்ளி மாணவ மாணவிகளை பாராட்டி சிறப்புரை ஆற்றினார். தொண்டை நாடு சான்றோர்கள் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சேரன் சோழ பாண்டிய நாடுல தொண்டை நாடு சான்றோர்களுடைய நாடு. இந்த சான்றோர்களை நான் பார்க்க அருகில் அமர்ந்து இந்த வாய்ப்பினை கொடுத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பருவம் மாணவ பருவம் என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட பெரிய வரப்பிரசாதமாகும். இந்த பருவத்தில் கற்கின்ற கல்வி, ஒழுக்கம் எல்லாமே பிற்காலத்தில் உங்களை மேன்மை நிலைப்படுத்தும். வாழ்க்கை ஒரு சவால். யூ ப்ளீஸ் அக்செப்ட். நான் குழந்தைங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கை ஒரு சவால். அக்செப்ட். திஸ் இஸ் ஒரு சேலஞ்ச். யூ ஃபேஸ் இட். வாழ்ந்து பாருங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒழுக்கமான வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கணும். நேர்மையான வாழ்க்கையை அமைச்சுக்கணும். புது நண்பர்களை சேர்க்கும் போது பார்த்து பழகுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு. எதிர்காலத்தில் எல்லா நலமும் வளமும் பெற்று தீர்க்காயுசாக இருக்க வேண்டும் என்று கூறி நல்ல நலத்தோடும் நல்ல மார்க், நல்ல எல்லா ஒழுக்கம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி
வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அறிவியல் கண்காட்சியில் மாணவ மாணவியர்கள் பெரும் உற்சாகத்தோடு பங்கு கொண்டு பார்வையாளர்களுக்கு தங்களது படைப்புகள் பற்றி விளக்கிக் கூறினார்கள். My name is S. Krishnaswamy. I am studying 8th standard in Prince Matriculation Higher Secondary School. This is my project. My project name is Hand Gesture Controlling Vehicle. It works by the Arduino through RX transmitter and RX receiver. The Arduino will send all the data to the ST12E. The ST12E will transmit the data to the vehicle through the RX transmitter. The RX receiver will receive the data and it will send to the ST12D. The ST12D will say which appropriate motors want to work. The ST12D will send to the L29-3D. The L29-3D sensor will send the electricity to the appropriate motors. என்னடா பண்ற? கவிதை எழுதுற. காட்டு. ஆன்சர் பேப்பரா இது காட்டுறதுக்கு. பாருடி. டேய், உன் கவிதை யாருடா? நான் செட்டா போடா. போடா. ஐயோ. ச்சே. Even me. கண்ணாடி போட்டு பாருடா. டேய் பரவாயில்ல வாடா, சீக்கிரம் வாடா. டேய் என்னடா மேடம் சொல்லுடா. நீ உள்ள இருக்க கண்ணாடி எல்லாம் தெரியுதுடா. டேய் வாடா. டேய் நான் வாடா. டேய் வாடா பார்க்கலாம். என்ன ஷார்ட் ஃபிலிமாக தான் ஒரு ரீச் கிடைக்கும். எல்லாரும் இளைய தலைமுறைகளுக்கு ஒரு ரீச் கிடைக்கணும்னா அது ஷார்ட் ஃபிலிமால தான் முடியும். அது நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். பேப்பர் என்ற ஷார்ட் ஃபிலிம் நல்லா ஃபேன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்காது. ஆடியன்ஸ்க்கு நல்லா இது கைதட்டுறாங்க.
விசில் அடிக்கிறாங்க, நல்லா இருக்குது. எங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஃபிலிம் பண்ணணும்னா இது எங்களுக்கு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. இது ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என் பெயர் செந்தில்குமார். என்னுடைய மகன் கார்த்திக் பிரின்ஸ் ஸ்ரீவாரி பள்ளியில் 6ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அறிவியல் கண்காட்சிக்காக மிதக்கும் நகர் என்ற கான்செப்டில் அவர் இந்த கண்காட்சி வைத்துள்ளார். இதற்காக கடந்த 2-3 வாரங்களாக அவர் கடினமாக உழைத்துள்ளார். அவர் உழைக்கும் போது நாங்கள் என்ன அறிந்து கொண்டோம் என்றால், சில விடயங்கள் நம் கல்வி மூலம் கற்கின்றோம். அது தியரிட்டிக்கல் கல்வியாக இருக்கிறது. பட் கிரியேட்டிவிட்டிக்கோ இல்லை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோ கிடைக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடத்தினால அவங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜும் நிறைய கிடைக்குது. அதனால் அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவதனால் மாணவர்களின் திறன் வெளிக்கொண்டு வரப்படுகிறது. இங்கே படிக்கிற ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் பசங்களோட டேலண்ட்டை வெளில கொண்டு வரதுக்காக எக்ஸிபிஷன்ற இந்த ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட டேலண்ட்டை ரொம்ப அழகாக வெளில கொண்டு வந்திருக்காங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயம் இங்கே நாங்கள் பார்த்துருக்கோம். ஒருத்தரும் அவங்களோட டேலண்ட்டை ஸ்டடீஸில் மட்டும் காட்டாமல் எல்லாத்துலேயுமே அவங்களோட பிரெயின் நல்லபடியாக யூஸ் ஆகணுன்றதுக்காக நிறைய விஷயம் சயின்ஸ்லேருந்து எல்லா ப்ராஜெக்ட்லேருந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கரெக்டாக இருந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களோட டான்ஸ்லேருந்து எவ்ரிதிங் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பசங்களோட டேலண்ட்டை கொண்டு வரதுக்கு இந்த ஸ்கூல் மாதிரி இன்னொரு எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் வச்சு எல்லாரோட டேலண்ட்டை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். இதுபோன்ற அறிவியல் கண்காட்சிகள்தான் இன்றைய தலைமுறையினரை நாளை பிரபல விஞ்ஞானிகளாகவும் பொறியியல் வல்லுநர்களாகவும் மாற்றி அமைக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை.